ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புல்கா செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறமா வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு வார்ம் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை வந்து மூடி வச்சுட்டு நாம் வந்து சென்னா மசாலா செஞ்சுக்கலாம். நல்லா அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 5-6 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. நல்லா வதங்கட்டும். ஒரு அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். வதங்கின பிறகு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சென்னாவே சேர்த்துருங்க. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நான் அப்படியே வேக வைக்கிறேன். முதல்ல கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10-15 மினிட்ஸ் வெந்த பிறகு நம்ம இறக்கலாம். சால்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மெத்தியை சேர்த்துடலாம். போட்டு ஒரு 12 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியமாக உருட்டி எடுத்துக்கோங்க, மெலிசாக இல்லாமல் தெடியாக இல்லாமல். இப்போ வந்து தவாவில் போட்டுடலாம். தவாவில் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பி போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வைக்க வேண்டியதா. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டுருங்க. இப்போ ஆயிலு தடவிக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். கிரேவி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம வந்து இந்த புல்காவோட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக அருமையாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புல்காவோட சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்து வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம். ஏன்னா எங்களுக்காக தான் எடுக்கிறோம். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.